இப்போ சிம்பிளான அந்த குரு வணக்கத்தில் வந்துட்டு பொறுமையாக எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். முதல் வந்து இப்படி நிற்கிறோம், வந்து ஷோல்டரில் இருந்துட்டு இந்த ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து கால்களை வச்சுக்கணும். நம்மளுடைய இடது கால் பக்கத்தில் வந்துட்டு இந்த குச்சி இருக்கணும், தலைகீழாக இருக்கணும், ரைட் ஹேண்ட் வந்து மேலே இருக்கணும். இந்த புள்ளியிலேருந்து ஒரு ஜான் வந்து நான் விட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, விட்டுக்குங்க. இப்போது இதை வந்து எடுக்கிறோம். எடுத்து தயார் நிலையில் நிற்கும் போது இந்த இடது கை இங்கே வைக்கிறோம், இப்படி நிற்கிறோம். பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி பொசிஷன் நல்லா பார்த்துக்குங்க எப்படி பண்ணுற அப்படிங்கிறத. இப்போது 3 ஜம்ப் நம்ம பண்ண போகிறோம். அதாவது வந்து நம்மளுடைய வலது கால் வந்து இடது கால் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு இடது காலை தூக்கிக்கிறோம். பின்ன ஃப்ரண்ட்டில் வந்து இடது காலை வைக்கிறோம். இது 3 ஆயிடுச்சுங்களா? இப்போ பொறுமையாக பார்த்துட்டிங்களா? இப்போது நம்ம வந்துட்டு இந்த கிச்சு பீலுங்கிறது இந்த நம்மளுடைய வலது கை இருக்கு இல்லைங்களா, வலது கை பாகத்தில் நம்மளுடைய இடது கையை கொண்டு போய் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இப்படி திருப்புறோம். இந்த பொசிஷன்லேருந்து இப்படி திருப்பி இப்படி ஒரு சுற்றி சலாம் வரிசை எடுக்கிறோம். இது மட்டும் பாடமாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதே கிச்சிப்புகள் எப்படி எடுக்கிறதுங்கிறத மட்டும் பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? இந்த கை இப்படி வச்சுருக்கோம், இப்படி கொண்டு போகிறோம். இங்கேருந்து இந்த முழங்கை முடி இப்படி வெளியே வர்ற மாதிரி ரிலீஃப் பண்ணுறோம், பின்ன எடுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்படி நிற்கிறோம். இந்த இடது கையை வந்துட்டு கிச்சுக்குள்ளே விட்றோம். இது கிச்சிப்புகள்னு பேர். இப்படி நேராக திருப்புறோம். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு வர்றோம். இந்த எல்போ வந்து இங்கேருந்து இந்த பக்கம் வரணும். பார்த்துக்குங்க. உள்ளே கொண்டு போகிறோம், இந்த எல்போவை திருப்புறோம். இந்த நம்ம ஃபேஸ் முன்னாடி இப்படி எல்போவை திருப்புறோம். பின்ன அதே கையை வந்து இப்படி போன கையை மேலே இருக்கிற கையை அப்படியே வந்து எடுக்கிறோம். இடது கையை எடுத்து அப்படி இந்த கைக்குள்ளே விடுறோம். தொடையை தட்டுறோம். கால் எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம். நிற்கும் போது இப்படி வந்து நல்லா இது பண்ணிக்கணும். சரிங்களா? நன்றி.